அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரஃபன்ஸ் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சுவையான எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய மட்டன் கட்லெட் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு நான் 250 கிராம் போல் போன்லெஸ் மட்டன் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 போல் உருளைக்கிழங்கு வந்து எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1 போதும். இது மட்டனையும் உருளைக்கிழங்கையும் குக் பண்ண போகிறோம். ரெண்டுத்தையும் சேர்த்து குக் பண்ணும்போதே அதுக்கு ஏற்ற மசாலாவை நம்ம வந்து போட்டோன்னா அந்த மட்டனில் வந்து அந்த மசாலாலாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கான இன்க்ரீடியன்ட் வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை தனியாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் வந்து சேர்த்து அது கூடயே சேர்த்து சமைச்சோன்னா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். அதனால் அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா அந்த மசாலாவையும் சேர்த்து போட்டு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். தண்ணி எவ்வளோ ஊற்றிருக்கோம் அப்படின்னா வந்து அந்த மட்டன் வந்து முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வேகும், வெந்து ஜூஸியாக வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். தேவையான அளவு சால்ட்டு வந்து சேர்த்துட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி 3 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பவுலில் வந்து மாற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ வந்து ஜூஸியாக இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிரெட் கிராம் செய்கிறதுக்கு வந்து ஒரு 5 பிரெட் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேனில் வந்து நெய் ஊற்றி எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சி வந்து எடுத்துக்க போகிறோம். சில பேர் இதில் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணுவாங்க. பட் நான் இதில் வந்து ஆட் பண்ணலை. ஏன்னா ஃபுட் கலர் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஆட் பண்ணல. வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் ஸ்கிப் பண்ணுறது வந்து நல்லது. இப்போ நம்ம அரைச்சி வந்து எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச பிரெட் கிராம்ஸ் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பிரெட் கிராம்ஸை நல்லா வந்து தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்த மட்டனையும் உருளைக்கிழங்கையும் அரைச்சி வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதோடு சேர்த்து ப்ரெட், ஆனியன் இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்தே வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனியன்லாம் ஏன் இதில் அரைக்கிறோம் அப்படின்னா, சில்ட்ரன்ஸ்லாம் சாப்பிடும் போது வாயில் தென்பட்டால் அதை எடுத்து போட்டுருவாங்க. அதனால் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர், கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் 1 முட்டை எடுத்திருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம கட்லெட் செய்ய போகிறோம் இல்லையா, அதை வந்து கோட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த எக் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 2 எக்காக கூட சேர்த்து எடுத்துக்கலாம். கட்லெட்காக நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து செஞ்சு கோட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேண்டாலும் வந்து செஞ்சுக்கலாம். ஹார்ட்டின் ஷேப், ஓவல் ஷேப், எந்த ஷேப்பில் வேண்டாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எக்கில் வந்து டிப் பண்ணிவிட்டு அடுத்தது பிரெட் கிராம்ஸ் நம்ம ஹோம்மேடாக செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து கோட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை சாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். பட் இப்போ நான் டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். எண்ணெய் சட்டி நல்லா சூடு ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம அதை வந்து போடணும். இல்லை அப்படின்னா வந்து எண்ணெய் வந்து அது நல்லா குடிச்சிடும். சூடான மட்டன் கட்லெட் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை நான் எடுத்துகிட்டு போய் என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் வந்து கொடுத்தேன். அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா ரஃபன்ஸ் ஃபேமிலியை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.